இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது பகல்காம் பகுதியில் இந்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் தீவிரவாதிகள் அங்கு குழுமி இருந்தவரை நேற்று முன்தினம் துப்பாக்கியால் சுட்ட காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அந்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலா பயணிகள் அந்த புல்வெளியில் அவர்களை மண்டியிட வைத்து ஒரு தீவிரவாதி ஒருவர் துப்பாக்கியால் சுடும் காட்சி இப்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் அங்கு இருந்தவர்கள் எடுத்த பல்வேறு காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது மற்றொரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருப்பது. ஏனென்றால் இந்த துப்பாக்கியால் சுடும்போது அதில் தமிழில் அவர்கள் வெடிகுண்டு குண்டு குண்டு என்று தமிழக சுற்றுலா பயணிகளும் அந்த கூச்சலிட்டவாறு அந்த பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளும் இப்போது வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகல்காமில் நேற்று முன்தினம் அந்த பகுதியில் திடீரென அந்த பைசரன் பள்ளத்தாக்கு பைன் மரங்கள் சூழ்ந்த அந்த பைசரன் புல்வெளி பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாக அவர்களது உறவினர்கள் நண்பர்களோடு அந்த இனிமையான மாலை பொழுதை கழித்துக் கொண்டிருந்த போது திடீரென அங்கு துப்பாக்கியால் சூழ்ந்த தீவிரவாதிகள் அங்கு இருப்பவர்களை ஒரு இடத்தில் நிற்க வைத்து சுடக்கூடிய அந்த காட்சி, அதில் ஒருவர் மண்டியிட்டு அவர் உயிருக்காக கெஞ்சக்கூடிய சூழ்நிலையிலும் அந்த துப்பாக்கியால் அவர்கள் சுடும் அந்த ஒரு வீடியோ காட்சி இப்போது நெஞ்சை உறைய வைக்கும், மனதை உழுக்கும் அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பகல்காம் பகுதியின் அந்த 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த வாகன போக்குவரத்து இல்லாத குதிரைகளில் தான் செல்லக்கூடிய அந்த ஒரு மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கக்கூடிய அந்த அழகிய பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் பல்வேறு அதிர்ச்சி காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கின்றன. அந்த இடத்திற்கும் அந்த இடத்திற்கு அருகிலும் சுற்றுலா சென்ற பல்வேறு பயணிகள் பல்வேறு காட்சிகளை செல்போன்கள் மூலமாகவும் கேமராக்கள் மூலமாகவும் பதிவாக்கி இப்போது அது பொது சமூக தளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த பப்ளிக் வீடியோ தளத்தில் வெளியாகி உள்ள பல்வேறு காட்சிகள் வெளியாகி வருகின்றன. இது மற்றும் ஒரு அதிர்ச்சி காட்சி, நெஞ்சை உறைய வைக்கும் அந்த காட்சி. மகிழ்ச்சியான மாலை பொழுதை கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது துப்பாக்கி குண்டுகளால் உயிரிழந்த அந்த சம்பவத்தை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரித்தி.